அனைவருக்கும் மாலை வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் திருமிகு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, மற்றும் பட்டிமன்றத்திற்கு இணைந்திருக்கக்கூடிய இரு அணியில் வாதிட வந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகளையும் வணங்கி இந்த பட்டிமன்றத்தை துவங்குகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் பன்னாட்டு ஊடக அமைப்புகளோடு இணைந்து நடத்தும் பட்டிமன்றம். தலைப்பு: பெண்களுக்கு அதிகம் எதிர்ப்பு, வீட்டிலா வெளியிலா. வீட்டிலே என்ற தலைப்பில் 3 கவிஞர்கள் பேச விளைந்துள்ளார்கள். கவிஞர் சு லலிதா புவனேஸ்வரி, கவிஞர் கோவி பாவலர் சுதா அழகர்சாமி, அணி தலைவராக சுந்தர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வெளியிலே என்ற தலைப்பில் அணி தலைவராக திருமிகு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களும், அடுத்ததாக பாவலர் கனகேசன் டிஎஸ்பி ஐயா அவர்களும், தெய்சிராணி ஆசிரியர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது என்னுடைய சிறிய ஒரு அறிமுகம் உரை. அதாவது பெண்களுக்கு எதிர்ப்பு என்பது வீட்டிலா வெளியிலா. அதாவது வீட்டிலையும் பெண்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரு அவர்களுடைய உரிமைகளுக்கும் சுயமரியாதைக்கும் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல சமூகத்திலும் வெளியிலும் அவர்கள் பணிபுரியும் இடங்களிலும் சில எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த இரண்டையும் பாதிடுவதற்காக அருமையாக வந்திருக்கிறார்கள். நாம் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பெல்லை கான் என்று கும்மியடி என்ற பாரதியின் உடைய வரிகளோடு பாரதி கண்ட புதுமை பெண்களாக நாங்கள் இன்று இணைந்து இந்த பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கின்றோம். அதாவது பாரதியினுடைய வரிகளை துவங்குகிறேன். ஐயா அவர்கள் ஏன் இந்த தலைப்பை வைத்திருக்கின்றார்கள் என்றால், 11ஆம் தேதி பாரதியாரினுடைய 143வது பிறந்த நாள் விழா. ஆகவே தான் ஐயா அவர்கள் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியை வணங்கி இந்த பட்டிமன்ற நிகழ்வை துவங்குகின்றோம். முதலில் பெண்களுக்கு எதிர்ப்பு அதிகம், வீட்டிலா வெளியிலா. வெளியிலா என்ற அணியில் பேச வருபவர் அணி தலைவர் திருமிகு நீலகண்ட தமிழன் ஐயா, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் ஐயா அவர்களே, வாருங்கள், உங்களுடைய வாதத்தை தாருங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். அருமையான ஒரு பட்டிமன்ற நடுவரையில பேசுவதற்கு, அவருடைய தலைமையிலே பேசுவதற்கு, நான் நடுவாண்மையில பேசுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்களுக்கு அதிகம் எதிர்ப்பு, வீட்டிலா வெளியிலா அப்படின்னு கேட்டா அதை நான் வேற மாதிரி பாக்குறேன். பெண்கள் வீட்டில் இல்லத்தரசிகளா இருக்கிறாங்க, சில பெண்கள் பணிக்கு செல்பவர்களாக இருக்கிறாங்க. இந்த பணிக்கு செல்பவர்களுக்கு அதிக எதிர்ப்பா இல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிக எதிர்ப்பா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாக இந்த வெளியிலான்ற அணியில கூட்டத்துல இருந்தே என்ன தெரியுதுன்னா, அதிக எதிர்ப்பு வெளியில தான் இருக்குது. அம்மாவுக்கு தெரியுது. ஏன்னா அவங்களே பணியில இருந்தவங்க, பணியில இருக்கிறவங்க, தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கவங்க. அதனால தான் அவங்க அதை தெளிவா எடுத்து முதல்ல வெளியிலேன்ற அணியிலேருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க. வீட்டில் இருக்குது அது ஒரு பக்கம். இந்த பெண்கள் பணிக்கு வந்தாலும் கூட வீட்டில் அவங்க இல்லத்தரசி, அந்த பக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம். ஆனா எது அதிகமான அவர்களுடைய பெண்களுடைய அத்தனை செயல்பாடுக்கு எதிர்ப்பாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில தான். வீட்டில் கணவன் கோபித்துக் கொண்டாலோ, மாமியார் கோபித்துக் கொண்டாலோ, அல்லது நாத்தனாரிடம் இவர் கோபித்துக் கொண்டாலோ, அவர் கோபித்துக் கொண்டாலோ, அது நாளடைவில் மாறிடும். அது உறவு. ஆனால் வெளியில் அப்படி கிடையாது, உறவு கிடையாது. எத்தனை விதத்திலே பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், எத்தனை வகையில் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒரு பேருந்திலே ஏறினால் பெண்களுக்கென்று சில தனித்தன்மைகள் இந்த நாட்டிலே இருக்கிறது, பண்பாட்டு ரீதியாக இருக்கிறது. வழிவிடாமல் இடித்துக்கொண்டு நடுவில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்.
அவர்கள் அப்படியே நெளிந்து வளைந்து போகிற பொழுது பார்த்தால் மனம் வேதனைப்படுகிறது. இது ஒரு எதிர்ப்பு இல்லையா? அந்த பெண் எப்படியும் வளைந்து குறைந்து போகட்டும் என்கிற ஒரு எண்ணம் அந்த ஆணுக்கு இல்லையா? இப்படிப்பட்ட சூழலில் தான் பெண் ஒவ்வொரு நாளும் பேருந்தில் ஏறி பயணம் செய்து பணிக்கு செல்கிறார். அங்கே சென்றாலும் அவளுக்கு பல்வேறு துன்பங்கள், இடர்பாடுகள். பல இடங்களிலே ஒரே வேலையை ஆணும் செய்வார், பெண்ணும் செய்வார். ஆனால் பெண்ணுக்கு குறைந்த ஊதியம், ஆணுக்கு அதிக ஊதியம். இது ஒரு கொடுமை இல்லையா? இது பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை அல்லவா? பெண்கள் படித்தால் இவளுக்கு எதுக்கு படிப்பு? இவளை கட்டி கொடுக்க போறோம், அந்த வீட்டுல போய் சமையல் வேலை செய்ய போறா, இவளுக்கு எதுக்கு படிப்பு என்று சொல்லக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அப்படியே படித்து சிறப்பாக பணி செய்து ஒரு பணிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உனக்கு எதுக்கு வேலை, இப்படி சொல்லுகிற தன்மை இருக்கிறது. இதெல்லாம் வீட்டில் இருக்குது. சரி, வீட்டில இருந்து அவங்க பணிக்கு வந்த அங்க எவ்வளவு பல சிக்கல்கள் பாருங்க. பல இடங்கள்ல நன்றாக பணியில் இருப்பவர்களுக்கு தெரியும், வேலை பழு மொத்தத்தையும் பெண்கள் தலையில கட்டிட்டு ஆண்கள் என்ன சொல்ல, மேடம் நீங்க நல்லா பண்ணுவீங்க மேடம், நீங்க கிளீனா ஒர்க் பண்றீங்க மேடம், நீங்க நீங்க நீட்டா செய்றீங்க மேடம் ஒர்க்க, அதனாலதான் மேடம் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு பெண்களை அதாவது கௌரவப்படுத்துவது போல ஏமாற்றி பணிகளை வாங்குவது, இது ஒரு வன்மை இல்லையா? அது எவ்வளவு துன்பமானது. எல்லா வேலையும் பெண்கள் தலையில கட்டி விடுவது பாருங்க. இவங்க ஆண்கள் வேலை செய்யணும், ஆண்கள் வெளியில போவாங்க, டீ குடிக்க போவாங்க, எதுக்கோ போவாங்க, ஊர்க்கதை பேசக்கு போவாங்க. ஆனா பெண்கள் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தபடியே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க அதிகபட்சமா பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம், புடவை நல்லா இருக்கு, எவ்வளவுக்கு வாங்கினேன், எந்த கடையில வாங்கினேன், இதான் அவங்க பேசுறது அதிகப்படியான ஒரு உரிமையான ஒரு செயல் என்று சொன்ன அலுவலகத்துல இன்னொரு பக்கத்துல கூடிய பெண்மணி கட்டக்கூடிய புடவையை பார்த்து நல்லா இருக்குதே, எங்க வாங்கின, எவ்வளவுக்கு வாங்க. இதை தவிர அவர் என்ன பெருசா உரிமை இருக்கு அவங்களுக்கு? பெண்கள் அலுவலகத்தில் ஏற்படுகிற துன்பத்துக்கு அளவே கிடையாது. குத்தலாக பேசுவது, கேலியாக பேசுவது, நையாண்டியாக பேசுவது, நேருக்கு நேராக இழுத்து பேசுவது, எல்லா துறையிலும் இருக்கிறது. ஆசிரியர் துறையாக இருக்கட்டும், மற்ற வங்கி துறையாகட்டும், ஏன் இன்றைக்கு இந்த அணியிலே பேச வந்திருக்க காவல்துறை, இந்த காவல்துறையாகட்டும், அரசியலிலே ஈடுபட்டு ஒரு கவுன்சிலராக, ஒரு மேயராக, ஒரு அமைச்சராக, ஒரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக இப்படி வருகிறவர்கள் கூட பல்வேறு துன்பங்கள் இருக்கிறது. இப்படி பெண்கள் சமூகத்தில் எல்லா வகையிலும் ஒடுக்கப்படுகிறவர்கள் பெண்கள் தான். வீட்டிலே கூட அவர்கள் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் வெளியிலே அவர்கள் படுகிற வேதனையை, படுகிற துன்பத்தை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே வைத்து 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 வெம்பி அழுகிறார்கள். வீட்டில் சில உரிமை கொடுப்பாங்க, நீ படி, நீ வேலைக்கு போ, நீ சம்பாதி, உனக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறேன், ஆனா ஒரு உரிமை மட்டும் உனக்கு தரமாட்டேன். என்ன உரிமை? அந்த ஜிபே மட்டும் அவர் பொண்ணை வச்சுப்பாரு, அதை பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்க மாட்டார். வேலைக்கு போறதுக்கு உரிமை கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இவங்கெல்லாம் வேலைக்கு வருவாங்க, வேலை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த பணம் ஒரு 1000 ரூபாய் அனுப்பணும்னு சொன்னா, ஒரு 100 ரூபாய் யாருக்காவது அனுப்பணும்னு சொன்னா, அதற்கு கணவரிடம் சென்று கொஞ்சம் அவ்வளவு அனுப்பணும். எந்த கணவனால் இதுவரை நீ வேலைக்கு போ, படித்திருக்கிறாய், வேலைக்கு போ, சம்பாதித்த பணத்தை உங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துன்னு சொல்லக்கூடிய கணவன் நீங்க பார்த்திருக்கீங்களா? எந்த மாமியார் வீட்டில் அது இருக்கிறா? கிடையாது. இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள். ஆனால் அதை விட கொடுமையான துன்பங்கள் வெளியிலே இருக்கிறது. எங்கேயாவது வீட்டிலே கொடுத்தால் நாளைக்கு நம்ம பிள்ளை குட்டிக்கு உதவும் என்று சொல்லலாம். அங்கே படுகிற துன்பம் அது யாருக்கு பயன்? யாருக்காக அவன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்? சில பெண்கள் வேறு வழியில்லை என்று பணிக்கு செல்கிறார்கள், குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு செல்கிறார்கள். பணி என்று சொன்னால் இந்த அரசு அலுவலகத்தை பணி செய்வதோ இல்லை தனியார் அலுவலகத்தை பெரும் பணி செய்வதோ மட்டுமல்ல, வீட்டு வேலைக்கு செல்கிற பெண்கள் எவ்வளவு துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒரு பெண்மணி வீட்டு வேலைக்கு சென்று அவள் அந்த பணத்தை சம்பாதித்து, ஏதோ ஒரு 20,000 ரூபாய் கூட சம்பாதிக்கிறார்கள், சம்பாதித்து ஒரு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து தான் ஒரு நல்ல புடவை அணிந்து கொண்டு ஒரு சின்ன இருசக்கர வாகனம் வாங்கி கொண்டு சென்றால் உடனே அந்த பெண்ணை பற்றி இந்த சமூகம் என்ன சொல்கிறது, அதுவும் குறிப்பாக பெண்கள் என்ன சொல்கிறார்கள், அவ
ஒரு மாதிரி அப்படிதான் அது விடு அப்படி சொல்ற பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்களை பெண்களே இருக்கிறார்கள். வெளியிலே செல்லக்கூடிய பெண்களுக்கு, உழைத்து முன்னேறுகிற பெண்களுக்கு, கடுமையான உழைப்பில் ஈடுபட்டு தன்னுடைய உழைப்பால் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே வரக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகிற இழிவுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எனவே என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஒரு பெண் வெளியிலே சென்று பணியாற்றுகிற போது அடைகிற துன்பத்திற்கு அளவே கிடையாது. வீட்டிலே அடைகிற துன்பத்தை காட்டிலும் வெளியிலே அடைகிற துன்பம் மிகுதி 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 என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நமக்கு தெரிந்தவர்களிடம் நாம் எவ்வளவு வேண்டுமானால் திட்டு வாங்கலாம். நம்முடைய கணவர், நம்முடைய மாமியார் சொன்ன இவங்கெல்லாம் திட்டு வாங்கலாம். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி யாருக்கெல்லாம் திட்டு வாங்கலாம். அது நம்ம குடும்பம், நம்ம தள்ளி சரிச்சிட்டு போகலாம். ஆனா பல பெண்கள் இந்த அலுவலக அதிகாரியுடைய அறைக்கு அழைக்கப்பட்டு உள்ளே திட்டி விட்டு வெளியே பார்த்தால் அந்த முகம் படும் பாருங்கள், வேதனை, அவ்வளவு வேதனைப்படும். அந்த வேதனை மொத்தம் அந்த முகத்திலே தென்படும். ஏண்டாப்பா அந்த வேலைக்கு வந்தோம், என்னமோ அந்த வீடு கட்ட லோன் வாங்கிட்டோமே, இந்த லோன் வாங்கிட்டோமேன்றதுக்காக அதற்காக எல்லாம் தள்ளி சகித்துக் கொண்டு அந்த பெண்கள் வருவார்கள். எல்லோரும் அந்த அலுவலகத்தில் இருப்பவர்களெல்லாம் அவளை பார்ப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் கூடி குறுகுவார்கள். ஒரே ஆண் போயிட்டு வரட்ட திருட்டு வரட்டா என்ன சொன்னார் மேனேஜர், அந்த லூஸ் மாதிரி கத்திக்கிட்டான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அவங்கள பொறுத்து வரும். ஆனா பெண் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? எனவே வெளியில் அனுபவிக்கிற துன்பம் தான் பெண்களுக்கு அதிகமான துன்பம், வெளியில் தான் பெண்களுக்கு அதிகமாக எதிர்ப்பு இருக்கிறது என்று கூறி என்னுடைய வார்த்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மீண்டும் இந்த அவைகளை மீண்டும் வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீலகண்ட தமிழன், சென்னை. ஐயாவினுடைய வாதம் மிக அருமையானது. அதாவது பெண்களுக்கு எதிர்ப்பு வெளியிலே என்ற தலைப்பில் மிக தெளிவாக யதார்த்தமாக ஐயா இந்த அணி தலைவராக இருந்திருக்காவிட்டால் இத்தகைய நமக்கு ஒரு அருமையாக ஒரு எடுத்துக்காட்டுகளோட அவர் மிக தெளிவா விளக்குனாரு. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை அத்தனையுமே காட்சிப்படுத்தியது போல ஐயாவினுடைய பேச்சு காட்சிகளாக இருந்தது. அதுவும் பெண்களுக்கு அதாவது இதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சு. என்ன அப்படின்னா, உறவுகளை நாம் மனதளவில் நாம் மன்னித்து விடுவோம், ஆனால் சொல்ல முடியாத துயரங்களை எல்லாம் சமூகத்தில் வெளியிலேதான் பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஐயா ஒவ்வொரு விதமாக பட்டியலிட்டு காட்டினார். அதற்காக ஐயா அவர்களுக்கு இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நன்றி சொல்லுகிறது, வாழ்த்துகிறது. வாழ்த்துக்கள் ஐயா, வணக்கம் ஐயா. அடுத்ததாக வீட்டிலே என்ற தலைப்பில் அணித்தலைவர் சுந்தர் சாமிநாதன் ஐயா அவர்களை வாருங்கள் ஐயா, உங்களுடைய வாதத்தை ஐயாவினுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தாருங்கள் ஐயா. வாருங்கள் ஐயா. வணக்கம் அம்மா. என்னுடைய அணி எதிர்ப்பு வீட்டில அதிகம் இருக்குமா. அதாவது இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, அம்மா அப்பா மருமகள் எல்லாம் இருக்காங்க. மருமகள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க சம்பளத்தை பூரா அவ்வளோத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு யாரும் கொடுக்கணும், எனக்கே கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க மாமியாரும் கணவரும். அது பெரிய ஒரு பெண்களுக்குள்ள ஒரு இது இடம். அதுக்கப்புறம் கணவனை இழந்த பெண் அம்மா வீட்டுக்கு வராங்க, பிள்ளையோட வராங்க, அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏதாவது வேலைக்கு போனாங்கன்னா உடனே அவங்களுடைய செல்போனை செக் பண்றாங்க, யார்கிட்ட பேசியிருக்கா என்ன அப்படின்னு. அது பெரிய ஒரு கேள்விக்குறி. பெண்ணை ரொம்ப எதிர்ப்பு அவங்கள இது பண்றாங்க, டீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயா பேருந்து பணிக்கு இடைஞ்ச உள்ள போய் பேருந்துல போய் பணிக்கு போனா அங்க வீட்டுக்கு வந்தாலும் இதே தான். வீட்டுக்கு வந்தாலும் அவங்க செல்ல நோன்றது, யார்கிட்ட பேசியிருக்காங்க என்ன விவரம் அப்படின்னு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறாங்க. வாங்குற சம்பளத்தை அவ்வளோத்தையும் எனக்கே கொடுங்க, இல்லை நீ உனக்கு ஒரு செலவுக்கும் கிடையாது, உனக்கு 1000 ரூபா தரேன், நான் 500 தரேன், வேற எந்த செலவும் பார்க்கக்கூடாது, நீ சேமிக்க கூடாது, அவ்வளவு எங்கிட்ட தான் வரும்னு சொல்லி மாமியாரும் கணவரும் சொல்றாங்க. அப்ப வீட்டுல தான் அதிகமான எதிர்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல வேலைக்கு போனோம்னா அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி செய்றீங்க அம்மா, எனக்கு செய்யுங்க, அது பலகாரம் அவளுக்கே செஞ்சு கொடுக்குறீங்களே, எனக்கு செய்யுங்க, அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கீங்க, வேலைக்கு போறாங்கிற இதுக்குவா அப்படின்னு சொல்லி கூட சேர்ந்த சகோதரிகளும் சகோதரர்களும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க.
அதனால வீட்டுல தான் அதிகமான அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்காங்க. அதனால அவங்கள்ட்ட வெளியும் போக முடியாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு அவங்க ரொம்ப துன்பப்படுறாங்க அப்படின்னு அந்த வாதத்தை முடிக்கிறோமா. நன்றிகள் ஐயா. ரத்தின சுருக்கமாக மிக அழகாக உங்களுடைய அணி தலைவர் நம்மளுடைய சுந்தர் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார். ஐயா அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி இருக்கிறார். மருமகள் வேலைக்கு சென்றால் மாமியார் உண்மைதான் அந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்வதிலே குறியாக இருப்பார்கள். அடுத்ததாக அவர்கள் நன்றாக உடை உடுத்தி கொண்டு சென்றாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அடுத்ததாக ஒரு விதவையாக இருந்து அவர்கள் வேலைக்கு சென்றாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாத்தனார்கள் மற்றும் கொழுந்தன்களுடைய சில தொல்லைகளும் அவர்களுக்கென்று தனியான சலுகைகள் ஏன் கொடுக்கின்றீர்கள் என்றெல்லாம் ஐயா மிக அருமையாக சொன்னாங்க. அதை விட மிக சிறந்த ஒருன்னு சொன்னாங்க, தொலைபேசியை அவர்கள் சோதனை செய்வது என்று. இது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது தான் ஐயா இருக்கிறது. நீங்கள் நடைமுறையில் உள்ளதைத்தான் யதார்த்தமாக அழகாக நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். அடுத்தது அவர்களுக்கான மன அழுத்தத்தை கொடுக்கின்றார்கள், டார்ச்சர் செய்கின்றார்கள் என்றும் மிக அருமையான உங்களுடைய வாதத்தை வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வாதத்திற்கு வீட்டிற்கு வெளியிலே என்ற தலைப்பில் பேசுவதற்காக நமது கனகேசன் ஐயா டிஎஸ்பி அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய திறமை மிகு வாதத்தை தாருங்கள். சுந்தர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். கனகேசன் ஐயா வாருங்கள். அவர்கள் தமிழ் மீதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தால் அவர் எவ்வளவு அலுவல் நிமித்தமாக பயணம் செய்து கொண்டிருந்தாலும் அதே இடத்திலேயே அவருடைய ஜீப்பை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார். அந்த அளவிற்கு இந்த காலத்துல இப்படி ஒரு டிஎஸ்பியா என்று வியக்கக்கூடிய வகையில் ஐயா அவர்களுடைய தமிழ் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஐயா வாருங்கள், உங்களுடைய முத்தான வாதத்தை எடுத்து வையுங்கள் ஐயா. வாருங்கள் ஐயா. நன்றிம்மா. அனைத்து பட்டிமன்றத்தில் பங்கேற்றிருக்கும் எங்கள் அணியை சார்ந்தவர்களுக்கும் எதிரணியை சார்ந்த உறவுகளுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை சமர்ப்பணமாக்கி அணித்தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பமாக்குறேன். இந்த பட்டிமன்ற தலைப்பு பெண்களுக்கு அதிக எதிர்ப்பு வெளியிலே என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை எடுத்து வந்திருக்கிறேன். பெண்களுக்கு அதிக எதிர்ப்பு வெளியிலே இந்த வாக்கியத்தில் உள்வாங்கப்பட்டிருப்பது பெண்கள் சமூகத்தில் சந்திக்கும் தடைகள், கட்டுப்பாடுகள், பாகுபாடுகள் மற்றும் அவர்களுடைய முன்னேற்றத்தை அடக்கி பிடிக்கும் மனப்போக்குகள் என பல அம்சங்கள் வீட்டுக்குள் கிடைக்கும் பாதுகாப்பு, அன்பு, ஆதரவை தாண்டி வெளி உலகில் அவர்களுக்கு எதிராக நிற்கும் சவால்களை இன்னும் பல இதனையே இந்த தலைப்பு வலியுறுத்துகிறது. சமூக மனப்போக்கு பெண்களுக்கு முன்மாதிரியான எதிரி. வெளி உலகில் பெண்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது நபர்களோ அல்லது சூழல்களோ அல்ல, அது மனப்போக்கு. பெண் என்றால் சற்று காத்து கொள்ள வேண்டும் என்ற பழைய கருத்து, பெண்கள் வேலைக்கு ஏற்றவர்கள் அல்ல என்ற தவறான அபிப்பிராயம், இரவு நேரம் பெண்களுக்கு இல்லை என்ற கட்டுக்கதைகள், இந்த எல்லாமே பெண்களின் சுதந்திரத்தை குறைக்கும் சமூக தடைகள். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு துறையில் இளைய எதிர்ப்பு. பெண்கள் அதிகம் படிக்கின்றனர், திறமையாக செயல்படுகின்றனர் என்றாலும் பெண்களுக்கு பதவி உயர்வில் பின்தள்ளப்படுதல், பெண் என்பதால் முடியாது என்ற குறைவான கருத்து, ஆணாதிக்கம் கொண்ட அலுவலக சூழல், ஊதியத்தில் உள்ள பாலின வித்தியாசம், இவை அனைத்துமே அவர்கள் வெளி உலகில் சந்திக்கும் எதிர்ப்புகளின் வடிவங்களாக கொள்ளப்படுகிறது. பாதுகாப்பு சிக்கல், வெளி உலகின கொடூரமான உண்மை. பரந்த உலகம் பெண்களுக்கு பாதுகாப்பானது அல்ல என்ற உண்மையை அவர்களின் மிகப்பெரிய தடையாகி வருகிறது. வீதி தொல்லைகள், பயண பாதுகாப்பு சிக்கல்கள், பணியிட தொல்லைகள், பொது இடங்களில் பெண்களின் மீது நிகழும் குற்றங்கள், இந்த எல்லாம் அவர்கள் தங்களுக்கு உரிய வளர்ச்சி பாதையில் தடை ஏற்படுத்துகின்றன. பண்பாட்டு கட்டுப்பாடுகள். பல்வேறு குடும்பங்கள் பெண்களுக்கு வீட்டுக்குள் பாதுகாப்பு என்ற பெயரில் வெளியுலக அனுபவத்தை மறுக்கின்றன. வேலைக்கு செல்ல வேண்டாம், வெளியூருக்கு பயணம் வேண்டாம், தனியாக செய்யும் முடிவுகளுக்கு தடைகள், இவை அனைத்தும் சமூகமாக உருவாக்கப்பட்ட கட்டுப்பாடுகள். பொருளாதார சுதந்திரத்துக்கு எதிரான தடைகள். ஒரு பெண் வெளி உலகில் முன்னேற அவருக்கு பொருளாதார உரிமை மிகவும் அவசியம். ஆனால் சம்பளம் ஆணை விட குறைவு. தொழில் தொடங்க பெண்களுக்கு நிதி ஆதரவு குறைவு.
பொருளாதார முடிவுகளில் புறக்கணிப்பு, இவை நேரடியாக அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் எதிர்ப்புகள். வெளியுலகத்தில் வெற்றி பெற்ற பெண்கள், எதிர்ப்பை வென்ற உயிர்கள். இந்த தலைப்பில் பேசும்போது பல முன்னுதாரணங்களை சொல்லலாம். விளையாட்டில், அறிவியலில், தொழில்நுட்பத்தில், அரசியல் துறையில் முன்னேறிய பெண்கள், அவர்கள் சந்தித்த சவால்கள், அவர்கள் எதிர்ப்புகளை உடைத்த முறைகள், இவைகள் அனைத்தும் இந்த கருத்தின் நம்பகத்தன்மையை வலுப்படுத்துவதாக அமைகிறது. தீர்வுகள், எதிர்ப்பை குறைப்பது எப்படி? பட்டிமன்றத்திலே தீர்வுகள் மிகவும் முக்கியம். தலைவர் அவர்களே, இந்த தீர்வுகள் எங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்ற தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பாலின சமத்துவ கல்வி பள்ளி மட்டத்திலே தொடங்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு பொது இடங்கள், பணியிடங்களில் பாலின சமத்துவ கொள்கைகள், பெண்களுக்கு தொழில் மேம்பாட்டு வாய்ப்புகள், குடும்பத்திலும் சமூகத்திலும் ஆதரவான மனப்போக்கு உருவாக்குதல், சட்டபூர்வமான தண்டனைகளை பலப்படுத்துதல். பெண்களுக்கு அதிகம் எதிர்ப்பு வெளியிலே, இது குற்றச்சாட்டு அல்ல, ஒரு சமூக உண்மைக்கு வெளிப்பாடு. பெண்கள் பல துறைகளில் முன்னேறியுள்ளன, ஆனால் எதிர்ப்புகள் இன்னும் தொடர்கின்றன. எதிர்ப்பை மாற்றுவது சமூகத்தை மாற்றுவதில் தான் உள்ளது. யார் பெண்களை தடுக்க முயல்கிறார்களோ அவர்கள் வளர்ச்சியை மட்டுமல்ல, முழு சமூகத்தின் முன்னேற்றத்தையும் தடுக்கின்றனர் என்பது உண்மை என்ற கருத்தினை பதிவு செய்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா. காவல்துறை அதிகாரி உடையில் மட்டும் மிடுக்கல்ல, பேச்சிலும் மிடுக்கு என்பதை அவர் அழகாக நிரூபித்திருக்கிறார். அதாவது சமூகத்தின் கட்டுப்பாடுகள், அடக்குமுறைகள், ஒரு பாதுகாப்பற்ற சூழல், இது போன்ற சமூக தடைகளை ஒவ்வொன்றாக பெண்களினுடைய எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அவர்கள் பதவி உயர்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஊதியம் குறைப்பு, பாதுகாப்பு சிக்கல், பணியிட தொல்லைகள், பண்பாட்டு கட்டுப்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை, அரசியல் துறை, அறிவியல் துறை ஆகியவற்றிலெல்லாம் பெண்களுக்கு ஒரு எதிர்ப்புகள் இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக அவர் எடுத்து கூறியுள்ளார். அடுத்தது பாலியல் சமத்துவம் என்பது பள்ளியிலேயே துவங்க வேண்டும் என்றும், சட்டபூர்வமான தண்டனை அனைவருக்குமே சமமாக கிடைக்க வேண்டும் என்றும் இவர் தெளிவாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்துள்ளார். உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயாவுக்கு. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அடுத்ததாக பெண்களுக்கு எதிர்ப்பு வீட்டிலே என்ற தலைப்பில் லலிதா புவனேஸ்வரி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள். கனகேசன் ஐயாவினுடைய வாதத்திற்கு நீங்கள் சரியான எதிர்வாதம் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனத்தாருக்கும் மற்றும் உள்ள தலைமை வகிக்கின்ற சித்ரா அம்மா அவர்களுக்கும் மற்றும் உள்ள கவி பெருமக்களுக்கும் டிஎஸ்பி ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி, என் அணி தலைவர் அவர்களுக்கும் சுந்தர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி, என் அணியை வலுப்படுத்துவதற்காக இதோ என் கருத்துகள் உங்கள் முன்னே. இந்த பாரதியார் சொல்கிறார், பெண்களுக்கு தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், பெண் விடுதலை வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். இந்த உரலுக்கு ஒரு பக்கம் தாங்க இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி. அதுல எந்த இடி அதிகமாக வாங்கி இருக்குன்னு பார்த்தா வீட்டுல தாங்க. எப்படி தெரியுமா? இந்த பெண்களுக்கு வரதட்சணை கொடுமைன்னு ஒண்ணு இருக்கு. நீ என்ன உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த, உங்க அப்பா என்னத்தை போட்டான், நீ என்னத்தை வாங்கிட்டு வந்த, போய் ஏதாவது வேணும்னா திருப்பி போய் உங்க அப்பா வீட்டுல போய் வாங்கிட்டு வா. இதெல்லாமே வரதட்சணை கொடுமை. சொல்லிலே கடுமையான சொல். நீ என்ன லட்சணத்துல இருக்க அப்படிங்க வேண்டியது. உனக்கு என்ன தெரியும்? எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் பெண்களுக்கு வீட்டுல மதிப்பே கிடையாது. கடைசியில ஆணினம்தான் மிக பெரியது அப்படின்னு சொல்றாங்க.
ஆணுக்குள்ளேதான் பெண் அடக்கம் என்பது எவ்வளவு முன்னேறினாலும் அந்த சிதம்பர ஆட்சி தான் ஜெயிக்கிறது. அதுக்கு அடுத்தது பாருங்க, வீட்டுல வெளியில வேலைக்கு போனாலும் வீட்டுல வீட்டு வேலையை செய்யணும். சமைப்பது தாழ்வா, இன்பம் சேர்த்து சமைக்கிறாள் பெண் என்றெல்லாம் பாரதிதாசன் சொல்கிறார். அதையே இவங்க கையில எடுத்துக்கிட்டு நீ சமைச்சாதான் நல்லா இருக்கும். ஏன் ஊர் உலகத்துல யாரும் வேலைக்கு போகலையா? நீ மட்டும்தான் வேலைக்கு போறியா? வீட்டையும் பாத்துக்கிறது தான் பெண்களுக்கு அப்படின்ற கொடுமை. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போர் இவங்க சொல்லினால வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி வைக்கிறாங்க. எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கோம், உனக்கு பிடிச்சதை செய்கின்றாங்க. ஆனா ஏன் செஞ்சேன்னு கேக்குறாங்க. அலுவலக வேலையை வீட்டுக்கு கொண்டு வராதே, பேப்பர் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துதான் நாங்க திருத்துறோம், ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு வராத, இதே பெரிய தொல்லையா போச்சு அப்படின்றாங்க. இப்ப இந்த நிகழ்வுல எல்லாம் நான் கலந்து கொண்டா கூட என் வேலையை நீ கரெக்டா முடிச்சுட்டு நீ அப்புறம் என்ன நிகழ்வுலன்னு கிடையாது. நான் என்னுடைய பணி டிவி பார்க்க வேண்டியது. நீ டிவி பார்க்க வேண்டிய நேரத்துல பேசி மியூட் பண்ணலாம். இதெல்லாமும் ஒரு அடித்தால்தான் வன்முறை இல்லை, சொல்லாலும் வன்முறை. சில இடங்கள்ல கணவனே மனைவியினது ஈடுபாடு இல்லாமலேயே வன்முறைக்கு அந்த உடல் ரீதியாக தொந்தரவு கொடுப்பார்கள். ஏங்க அவ்வளவு தூரம் நம்ம தொலைக்காட்சியில எல்லாம் பாக்குறோங்களே, அப்பா மகளை பாலியல் தொல்லை தருவது, விருந்தினர்களை சொந்தக்காரங்க தாய் மாமா என்று எந்த பாரபட்சமும் இல்லாம மாமனார் மருமகளை தொல்லை பண்ணுவது, வெளி உலகத்திலேயாவது நண்பன் சொல்லிக்கிறாங்க, நண்பன் தோள் கொடுக்க வராங்க, ஆனா வீட்டுக்குள்ளேயே இந்த கர்மங்கள்லாம் நடக்குதுங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, கொண்டவன் தூற்றினால் கூரையும் தூத்தும். கணவன் பெண்ணை அடிமைப்படுத்தினால் அந்த வீட்டுல இருக்கிற மாமியார் நாத்தனார் நண்டு சுண்டு நார்த்தங்கா அத்தனை பேரும் இவங்களை மதிக்கிறது இல்லை. பெண் சுதந்திரம் மறுக்கப்படுகின்றது. பிறந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும்னா நீ என்ன சும்மா உங்க அம்மா வீட்டுக்கே போற அப்படிங்க வேண்டியது. ஏன் நாத்தனார் எங்க அக்காவை நீ மதிக்காம இருக்கியே இப்படின்னு பெண்களே சத்துருவாக இருக்கிறார்கள். ஒரு பழமொழி உண்டுங்க, பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினி. பெண்கள் தான் வெடிகாலம்பரை எழுந்திருக்கணும், பெண்கள் தான் ராத்திரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு படுக்கணும் அப்படின்ற நிலைமை இன்றும் மாறவில்லை. அதற்கு அடுத்தது 5 மணி நேரம் ஆவது ஒரு நம்பிக்கை, ஒரு நிம்மதி. வீட்டுல கிடைக்காத நிம்மதி வெளி உலகத்துல பார்த்தா, 4 ஜனங்களை பார்த்தா ஒரு நிம்மதி கிடைக்கிறது. நிம்மதியை தேடித்தான் பெண்கள் பணிக்கு செல்கிறார்கள். நம்பிக்கையே கிடையாதுங்க. வேலைக்கு போயிட்டு வந்தா ஆபீஸ்ல இருந்து யாராவது போன் பண்ணா என்ன பண்றாங்க, ஏன் உனக்கு ஆபீஸ்ல அவங்க பேச முடியாதா? இங்க அந்த ஆணை விட பெண்கள் அதிகமாக ஊதியம் வாங்கினால் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அது கோபமாக வெளிப்படுகிறது. குழந்தைங்க கூட, போமா நீ என்ன சும்மா திட்டிகிட்டே இருக்க, நான் அப்பா கிட்ட போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டப்படுத்துவது, பெண்களை அடிமைப்படுத்துவது வீட்டில்தான் அதிகம் என்று கூறி இந்த நிலை மாற வேண்டும். எத்தனை பாரதிகள் வந்தாலும் இந்த நிலையை மாற்றுவதற்கு சற்று சங்கடப்படுகிறார்கள். எனவே நாம தான் நம்மளை பார்த்து நம்மளே மாறிக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மிக மிக அருமைமா. அதாவது பட்டாச கொளுத்தி போட்டா படப்படப்படன்னு வெடிக்கிற மாதிரி மிக அருமையா, அதாவது யதார்த்த கருத்துக்கள். உண்மையிலுமே இதற்காக தயாரிப்புகள்லாம் தேவையே இல்லை, இந்த தலைப்புக்கு தயாரிக்கிறதே அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இதுலதான் இருக்கு. அதனால மிக அருமையா நீங்க சொன்னீங்க பாருங்க. அதாவது உரலுக்கு ஒரு பக்கம்தான், மத்தளத்துக்கு 2 பக்கம். ஆமா, இன்றைக்கு வரைக்கும், ஆதி காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பெண்களின் நிலை இதுதான். என்று மாறுமோ, எத்தனை பாரதிகள் வந்தாலும் மாறுமா என்பது சந்தேகம்தான். ஒன்று ஆண்களாக மனது வைத்து மாறினால்தான் உண்டு, இல்லை என்றால் நமக்கு இப்படித்தான். அதாவது அன்று ஒரு வகையான துன்பம், இன்று வேறு வகையான அந்த துன்பம் வந்து கொண்டிருக்கிறது. துன்பம் என்பது மாறவில்லை, ஆனால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறி இருக்கிறது. இதுதான்
என்பதை நீங்கள் மிக தெளிவாக ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னீர்கள் பாருங்க. அதாவது வரதட்சணை கொடுமையிலிருந்து பெண்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்ல, அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல, மிக அருமையா சொன்னீங்க. அதாவது எல்லாமே எனக்கு கீழத்தான், ஆணுக்குள்ளதான் பெண் அடக்கம் என்ற பின்புலம் ஆணாதிக்கமாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள். அடுத்ததாக சமைக்கிறதுல இருந்து அடுத்து டிவி பாக்குற வரைக்கும் இது எல்லா வீடுகளிலுமே நடக்கின்ற ஒரு நிகழ்வை மிக அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது சொல்லால் வன்முறை, அதாவது செயலால் வன்முறை என்பதை விட இப்போது நவீனமாக ஒரு யுக்தியை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆடவர்கள். அதாவது சொல்லால் வன்முறை. உண்மைதான், இந்த சொல் வன்முறை மாற வேண்டும். அடுத்ததாக பாலியல் தொல்லைகள் இன்றைக்கும் குடும்பங்களிலே, அதாவது வெளியில கொஞ்சம் கொஞ்சம் நடந்தாலும் வீட்டுல இன்னும் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நாமும் சுற்று வட்டாரத்திலும் பக்கத்திலும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அடுத்தது இந்த மாதிரி கணவர் வீட்டார் உடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அடுத்தது தன்னுடைய பெண்ணோட பிறந்த வீட்டாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அவங்கள அனுப்புறது இல்ல. அடுத்தது அது தூங்குறதுல இருந்து நீதான் சீக்கிரம் எழுந்திருக்கணும், நீதான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிற வரைக்கும் மிக அழகா பட்டியல் போட்டீங்க. வேலைக்கு போறதுனால நீங்க நிம்மதி ஒரு கிடைக்கும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அந்த அன்னைக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி. மிக அழகாக நீங்கள் தெளிவாக பேசியதற்கு நன்றிகளும் வணக்கங்களும் கூறுவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி. அடுத்ததாக வெளியிலே என்ற தலைப்பில் பேசுவதற்கு டெய்சி ஆசிரியரை அழைக்கின்றோம். டெய்சி துறையூரை சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர் அவர்களை வாருங்கள், உங்களுடைய கருத்தை தாருங்கள். யதார்த்தமா பேசுங்க. அவர்களுக்கு இது முதல் பட்டிமன்றம் என்பதால் அவர் சற்று யோசித்தார், என்னுடைய தோழி, அதனால் அவரை அழைத்தேன். வாருங்கள் டெய்சி, உங்கள் கருத்துக்களை தாருங்கள். செங்கரும்பே, வளம்புரி சங்கே, தமிழ் மண்ணே, கன்னி தமிழ்நாடே போற்றி போற்றி. ஓவியம் என்றால் டாவின்சி, நாடகம் என்றால் ஷேக்ஸ்பியர், மக்கள் திலகம் என்றால் பாரத ரத்னா, நடிகர் திலகம் என்றால் செவாலியர். ஓவியமாய் அதன் காவியமாய் தத்துவமே நெஞ்சின் முத்தமிழாய், ரவிவர்மா அவர் சித்திரமாய், முகவுரையே என்றும் இயற்றமிழாய், கண்ணகி வாழ்ந்த தமிழ்நாடு, வேலுநாச்சியார் உயர் வீரத்தோடு, கற்பனைக்கு எட்டாத புகழோடு, மறவர் கூட்டம் உயிர் தமிழோடு, தென்றமிழ் தவழும் பூங்காற்று தமிழ் அன்னையின் மடியில் மகிழ்வோடு, புன்னகை வீசும் மனத்தோடு, புகழ் எங்கும் மணக்கும் இசையோடு, காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து, சேர சோழ பாண்டியர்தம் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தான் தந்தை என்று செய்தி கேட்டு தணலில் அனல் போல் மெழுகானால் தமிழகத்தி கிளியொருத்தி. இப்படிப்பட்ட தமிழகத்தில் பிறந்த வீர தமிழ் மங்கையர்கள் நாம் அல்லவா, எதற்கும் அஞ்சலாமா? ஜான்சி ராணி லட்சுமிபாய் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் தோன்றியவர். இவர் டல்கௌசியின் வாரிசு இழப்பு கொள்கையால் இன்னல் பலப்பட்டவர். கங்காதர ராவ் இறக்கவே ஜான்சியை ஆண்ட பெண்மணி. ஜான்சி ராணி தப்பியோடு குவாலியரை ஆட்சி செய்தார். ஆண்வேடமிட்டு குதிரையின் கயிற்றை வாயில் கடித்தபடி போர் புரிந்தார். முதுகில் தாமோதரனை சுமந்தார். 3ஆம் நாள் ஆங்கிலேயர் சுட்டு வீழ்த்தினர். இத்தனைக்கும் வீட்டிலும் சுற்றத்திலும் அவருக்கு சிறந்த பாதுகாப்பு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. உயர் மதிப்பளித்திருக்கிறார்கள். அடுத்ததாக சொல்ல வேண்டுமென்றால் வேலு நாச்சியார். நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது, இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. வீட்டுல எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. இன்றைய பெண்களுக்கு சமுதாயத்துல வெளியில செல்லும் போதுதான் மிகுந்த துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். பல துறைகளிலும் பெண்கள் போராடி முன்னேறி வருகிறார்கள்.
இந்த சமுதாயத்தில் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்த்து நின்று பெண் இறுதியில் வெற்றி பெறுகிறாள். ஆகவே வீட்டில் இருப்பவர்கள் பெண்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறார்கள். வெளியில் மற்றவர்களும் நல்ல முறையில் சப்போர்ட் செய்தால்தான் பெண் இனமானது முன்னேற்றம் அடையும் என்பதனை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக எடுத்து கூறி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரைசிராணி அம்மா, மிக சிறப்பு. நீங்க பேச்சாளரா போக வேண்டியது, பேச்சரங்கத்துல பேசுற மாதிரி ஆரம்பிச்சு பயங்கரமா எல்லாம் கடகடன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இடி மின்னல் போல. இறுதியாக நீங்கள் உங்களுடைய வாதத்திற்கு வந்தீங்க, மிக சிறப்பு. ஒரு 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சாலும் நீங்க தெளிவா சொன்னீங்க. உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உங்களை வாழ்த்துகிறது. நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக பெண்களுக்கு எதிர்ப்பு வீட்டிலேயே என்ற தலைப்பில் பேச வருபவர் சுதா அழகர் சாமி, பெரியகுளம், தேனி மாவட்டம். சங்க இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திருமிகு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்ற தலைவர் சித்ரா அம்மா அவர்களுக்கும், இரு அணி தலைவர்களுக்கும், இரு அணியில் பேச வந்துள்ள பாவலர்களுக்கும் கவிஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கட்கு கல்வி வேணும், குடித்தனம் பேணுவதற்கே. பெண்கட்கு கல்வி வேணும், மக்களை பேணுவதற்கே. பெண்கட்கு கல்வி வேணும், உலகினை பேணுவதற்கே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. நான் என்னோட வாழ்க்கையில 80கள்ல நடந்த வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நடந்த குறிப்பை நான் வீட்டில் என்ன துயரம் பட்டேன் அப்படின்றத இதுல நான் பதிவு பண்றேன். எனக்கு +2 முடியவும் திருமணமாகி கூட்டு குடும்பத்துல பெரியவங்க, மாமனார் மாமியார், நாங்க இருக்கிறோம். எனக்கு குழந்தைகளை படிக்க வைக்கணும். எதுல படிக்கணும்? ஆங்கில கல்வியில படிக்க வைக்கணும். அப்போ ஆங்கில கல்வி மோகம் தானே. இப்ப இருக்க தமிழ் வழி கல்வியோட அறிவு அப்ப 80sல இல்ல. அதனால ஆங்கில மோகத்தினால ஆங்கில கல்வியில படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு குழந்தைக்கு 3.5 வயது, இன்னொரு குழந்தை கருவில 7 மாதம் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்ககிட்ட அனுமதி கேட்டு நான் போராடி நான் படிச்சு படித்த பள்ளியிலே வேலை அப்படின்னா அதுல என்னன்னா என்னை வெளியே தனியா அனுப்ப மாட்டாங்க. எங்க மாமனார் எங்க மாமியார் தனியா அனுப்புவாங்க. என்னை நீ தனியா போக கூடாதுமா, ஏன்னா டிகிரி தான் எல்லாம் அப்ப அஞ்சல் வழியில தான் படிக்கிறேன், தொலைக்கல்வியில. அதனால மதுரைக்கு போகணும், காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு போகணும், தேர்வு எழுதணும், குழந்தைகளை விட்டுட்டு போகணும். அப்ப பெண்களுக்கேவும் மாமியாரு மகளுக்கும் மருமகளுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. பெண்களுக்குள்ளேயே பெண்களுக்கு வித்தியாசம் இருக்கு. நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, ஒரு மதிப்பு இருக்காது, நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்மளை என்ன செய்வாங்க, ஒண்ணும் இல்லாத வீட்லயா பிறந்தா, ஒண்ணும் இல்லாத வீட்லயா வாக்கப்பட்டா, வயிற்ற தள்ளிட்டு வேலைக்கு போறா அப்படின்றலாம் ஒரு சொற்கள். அதாவது சமுதாயத்துல நிறைய அனுபவம். இப்ப அந்த அந்த பாதையை திரும்பி பார்த்தோம்னா நம்மளா இவ்வளவு முயற்சி கடந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும். அதே மாதிரி காலையில என்ன செய்வோம், நான் குழந்தைகளுக்கு மட்டும் சமைச்சு கொடுத்துட்டு எங்க அம்மா வீடு அடுத்த தெருவுல தான். அம்மா வீட்டுல போய் நான் சாப்பிட்டுட்டு வருவேன். அப்போ எங்க பாட்டி, என்னோட அப்பாவோட அம்மா, அவங்க இங்கேயே இருந்தையா, ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பெண்கள் மகன் வீட்டுல இருக்கக்கூடாது, அவங்க வீட்டுக்கு பூந்த வீட்டுக்கு போயிடணும், இங்க வரக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தான் மகன் மகளுக்காக உதவி செய்யக்கூடாது அப்படின்னு தாத்தா அப்படி, பாட்டி அப்படி. இங்க எங்க கணவருக்கு எனக்கு நல்லா உறுதுணையா இருந்தார். அது ஒரு ஒரு ஒத்துழைப்பினால்தான் என்னால முன்னோக்கி பயணம் செய்ய முடிஞ்சது. இருந்தாலும் அவர் அதாவது உரலுக்கு ஒரு பக்கம் மத்தளத்துக்கு 2 பக்கம்ன்ற இது செய்தி என் கணவருக்கு தான் செல்லும். இங்கே எனக்காக இரவெல்லாம் முழிச்சு எனக்கு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு, குழந்தைங்க முழிச்சா இது பண்றதுக்கு, இது அலுவல வேலையை நான் செய்யறதுக்கு, பேப்பர் திருத்துறதுக்கு, நான் படிக்கிறதுக்கு எல்லாம் உதவி செய்வாரு. அதே மாதிரி பெற்றோர்களை அவங்களையும் கவனிச்சுக்குவாரு. அப்ப அவர் சிரமப்பட்டது என்னைய விட எங்க கணவர் தான் ரொம்ப சிரமப்பட்டார். அப்புறம் என்ன அப்படின்னா
மரியாதை வந்து யாராவது உறவினர்கிட்ட என்ன இவதான் படிக்கிறமா, இவதான் படிக்கிறாளா, இவதான் வேலைக்கு போறாளா, எங்க அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, கணவனோட அக்கா தங்கச்சிகள்லாம் அவங்க வந்து ஒரு மாதிரி நம்மளை என்ன செய்வாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய மனக்குறையா இருக்கும். சகோதரிகள்லையும் நமக்கு வந்து உதவியும் செய்வாங்க. அதே மாதிரி நம் நிறைய வந்து சிரமங்கள் வீட்டுலதான். இதே நம்ம வந்து பணிக்கு போயிட்டோம், பணிக்கு போன பிறகு நம்ம வீட்டுல இருக்க துன்பத்தையெல்லாம் மறந்துடுவோம். காலையில என்ன நடந்துச்சு, மதியம் நடந்துச்சு, அப்படியே போனது அந்த குழந்தைகளோட நம்ம ஆசிரியரா இருக்கனால குழந்தைகளை அப்படியே ஆயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போதே வெளியில இருக்க கவலையே நமக்கு தெரியாது. வெளியிலேயே வீட்டை அப்படியே சுத்தமா அப்படியே மறந்துடுவோம். சுத்தமா மறந்துட்டு வெளியில அப்படியே அந்த குழந்தைகள் ஐக்கியமாகி அந்த செய்யற வேலையை நம்ம வந்து அர்ப்பணிப்புடையோடு செய்யறனால காலையில எழுந்ததுல இருந்து இரவு வரை வீட்டை வர ஒரு கஷ்டமே நமக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்தாதான் நமக்கு அந்த ஒரு சிரமமே தெரியும். வீட்டுல வந்து மதிப்பு இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, ஏசுறது, அதாவது சுயமரியாதை கிடையாது, அவச்சொல்லு என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம வெளியில விட வீட்டுலதான் நிறைய அனுபவிச்சிருக்கோன்றத கூறி என்னோட வாதத்தை நிறைவு செய்கிறேன். மிக அருமையாக பெண்களுக்கு எதிர்ப்பு வீட்டிலே என்ற தலைப்பில் தன்னுடைய வாதத்தை மிக சிறப்பாக, தன்னுடைய வாழ்க்கையை, அதுதான் இதுல நம்ம பார்க்கணும். அவர்கள் கடந்து வந்த பாதைகள், இது உண்மை. இது வந்து சுதா மட்டுமல்ல, எத்தனையோ சுதாக்கள் இந்த உலகிலே இது போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை சுதா ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். அதாவது அவர் வந்து 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு திருமணம் முடித்து குழந்தைகளை வயிற்றில் சுமந்து கொண்டு படித்து அதன் பிறகு வேலைக்கு சென்று அவர் பட்ட அந்த ஒவ்வொரு கஷ்டங்களையும், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக பசுமரத்து ஆணி போல எல்லார் மனதிலும் பதிய வைத்து விட்டார். உங்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. சுதா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மன் தமிழருவி வானொலி நிறுவனர் நைனை விஜயன் சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் நைனை சசிகலா சகோதரி அவர்களுக்கும் வணக்கம். இந்த இணைய இணைப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தூதர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் வணக்கம். அடுத்ததாக இப்பொழுது நம்மளுடைய பட்டிமன்றத்தினுடைய பெண்களுக்கு எதிர்ப்பு வீட்டிலா வெளியிலா என்ற தலைப்பில் வீட்டிலே என்ற அணியினுடைய தலைவர் சுந்தர் சுவாமிநாதன் ஐயா அவர்களை வாருங்கள் ஐயா, உங்களுடைய இறுதியான கருத்துக்களை தாருங்கள். ஐயா சுந்தர் சாமிநாதன் ஐயா. வந்துட்டேன் ஐயா. அம்மா வணக்கம். வீட்டுல வந்து வணக்கம். பெண்கள் காலையிலே உணவு தயாரிக்கலன்னு சொல்லிட்டு வேலைக்கு போற ஆண்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் வேலைக்கு போறேன் இன்னுமா எனக்கு சமையல் பண்ணி கொடுக்கல அப்படின்னு அதிகாரம் பண்ணி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அம்மா வீட்டுக்காரர். சரி, வீட்டுக்கு அப்புறம் தாமதமான உணவு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சப்போஸ் வேலைக்கு போயிருந்தாம்னா போன உடனே லீவு போறாங்க, கொஞ்ச நாள் போறாங்க, வேலையிலேருந்து ஒரு லீவ் எடுத்து வந்தா ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டு உடம்பு சரியில் வந்தா வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உயர் அதிகாரியை ஃபோன் பண்ணி ஒரு தகவல் கேட்டானா எதுக்கு அவர்கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்லி கணவரும் மாமியாரும் அவங்கள தொல்லைப்படுத்துறது. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா, என்ன வேலைன்னு சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் சகோதரிகளுக்குள்ளே ஒரே இதா இருக்கும். நீ அவளுக்கு அதிகமான சலுகை கொடுக்கியாம்மா, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மருமகளை திட்டுறாங்க சகோதரிகள் இவங்கள. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த பணியிடை பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம கணேசன் ஐயா சொன்னாங்க. பணியிடை பாதுகாப்புனா இவங்க வந்து இப்போ பொது இடத்துல ஒரு அளவோட பேசணும். அவங்க அதிகமா பேசி அவங்களுடைய இது பண்ணால அவங்களுக்கு மேல ஒரு இது வந்து ஒரு இதெல்லாம் பண்றாங்க. அதனால வந்து பணியிடை பாதுகாப்பு இவங்க தான் பொண்ணு தான் பார்க்கணும். அதே பிரச்சனை. அடுத்தது பாலியல் சமத்துவம் அப்படின்னாங்க. பாலியல் சமத்துவம் இருக்கும்போது அதுலயும் அப்படிதான் பையன்கள் ஒவ்வொருடையும்
செல்ல நம்பரை மாற்றி வச்சு பேசிக்கிட்டு கடைசியில் வெளியே பார்ட்டி கூட்டு போகிறாங்க. அது பொண்ணுங்களும் வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்க முடியும். வெளியிலையும் பிரச்சனை தான் இருக்கு எங்களுக்கு. அவ்வளோதாம்மா. வணக்கம். வாய்ப்பளிக்கு நன்றி. நன்றிகள் ஐயா. வேலைக்கு செல்வதால் தாமதமாக உணவு தயாரித்து கொடுக்கிறார்கள் பெண்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அடுத்ததாக பணியிடை பாதுகாப்பு இல்லை என்று கனகேசன் டிஎஸ்பி ஐயா சொன்னதை மறுத்து இவர் பொது இடங்களில் பெண்கள் அளவாக பேசுதல் வேண்டும் என்றும் வைத்திருக்கின்றார். அடுத்தது வீட்டிலே சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு மட்டும் என தனி கவனிப்பா என்பதையெல்லாம் இந்த சூழல் இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக ஐயா அவருடைய வாதத்தில் எடுத்து வைத்துள்ளார். உங்களுடைய அணி தலைமைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உங்களை வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது ஐயா. நன்றிகள். வணக்கம் ஐயா. பெண்களுக்கு எதிர்ப்பு வீட்டிலா வெளியிலா என்ற தலைப்பில் தற்போது வெளியிலே என்ற அணியினுடைய தலைவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளார். திருமிகு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை கருத்துக்கள் தருமாறு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வெளியிலா வீட்லயா அப்படின்னு கேட்டா வெளியில தான் அப்படின்னு நாங்க பேசுறதை விட இந்த எதிரணியில் இருக்கவங்க தான் ரொம்ப அழுத்தமா வெளியில தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டில் அந்த அம்மாவை வேலைக்கு போறவங்கள எனக்கு வேலைக்கு போகணும் சீக்கிரம் சமைச்சு கூடுன்னு இவரே கேட்டுவிட்டு யாரு சுந்தர் சாமிநாதனே அவங்க வீட்டு அம்மாவை காலையில் சீக்கிரம் உணவு சமைச்சு கூட கேட்டுவிட்டு அது கொடுமைப்படுத்துறாங்கன்னு இவரே சொல்றாரு. ஏன் நீங்க நிறுத்துறீங்க கொடுமைப்படுத்துறத? இனிமேல் கேட்காதீங்க. ஏன் நீங்களே தப்பு பண்ணுவீங்க, தப்பு பண்ணிட்டு வீட்டில் கொடுமைப்படுத்துறதே நீங்க தான். கொடுமைப்படுத்தாதீங்க, விட்டுடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வேணா அவங்க வீட்டு அம்மா கிட்ட சொல்றேன் இதுக்கு என்ன பண்ண வழி, இது ஒரு வழி, இந்த வழி பண்ண நான் சொல்றேன் அவங்ககிட்ட. அதே மாதிரி திருமதி அழகர் சாமி அவங்க ஒரு அருமையான கருத்து. திருமதி அழகர் சாமி தான் நினைக்கிறவங்க பேரு. திருமதி சுதான்னு வச்சுப்போம். திருமதி சுதா அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொன்னாங்க. என்ன கருத்துன்னா, ஒத்துழைப்பு. அதாவது அவங்க சொல்ல வந்த கருத்தே எங்க அணிக்கு ஆதரவான ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க கணவர் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாராம். அந்த மாதிரி தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. ஏமா உங்க வீட்டில் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப வீட்டில் உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் எதிர்ப்பும் இல்லை தானே? அப்புறம் எப்படிமா வீட்டில் துன்பம் இருக்குன்னு சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. வீட்டில் துன்பம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு, ஒரு திருமணமான பெண்ணுக்கு நம்ம திருவிளையாடல கேட்பாங்க, கணவனா தந்தையான்னு ஒரு கேள்வி கேட்பாரு ஈஸ்வரன். உடனே அந்த மாதிரி தந்தை தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால பெரிய கதை நடக்கும் திருவிளையாடல் கதையில. நீங்க உங்களை கேட்டாக்கா ஒரு பெண்ணுக்கு அதிமுக்கிய கணவன் தான். கணவன் தொல்லை கொடுக்கவில்லை, உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எப்படி வீட்டிலே துன்பம் என்று பேசுகிறீர்கள், வீட்டிலே எதிர்ப்பு என்று பேசுகிறீர்கள்? எனவே உங்களுடைய வாதத்துடைய சாராம்சமாக இந்த அணியை எடுத்துக்கின்ற இந்த வாதத்தை வைத்து பார்க்கிற போது வெளியில் தான் துன்பம் என்று நீங்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு எங்கள் அணியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா திருமதி சுதா அழகர் சாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி வயிற்றுல 7 மாதம் கருவான். அப்போ கல்வி பயில போனாங்களாம். பாருங்க, உங்க குழந்தை 7 மாதம் குழந்தையா இருக்கிற போதே டீச்சர் ட்ரைனிங்ல நீங்க படிச்ச படிப்பு அது கத்துக்குச்சு. இப்போ எதிர்காலத்தில் இன்னும் பெரிய டீச்சராக வரும்ல, நல்லது தானே அது. அதுக்காக ஏன் வருத்தப்படுறீங்க? பெண்கள் வீட்டில் சமைக்கிறாங்க, நீங்களே சமைக்க சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க? நல்லா நீ தான் சமைக்கிற அப்படின்னு ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லலிதா புவனேஸ்வரி அம்மா சொன்னாங்க. நீங்களும் சமைப்பீங்களா? நாங்கள் சமைக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. பெண்கள் நல்லா சமைக்கிறாங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் பெண்களே விரும்பி சாப்பிடுறது ஹோட்டலில் தான். ஆனால் ஹோட்டலில் சமைக்கிறது பெண்கள் கிட்ட ஆண்கள் தான். ஆண்கள் நல்லா சமைப்பாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அதை ஏமா தப்பா எடுத்துக்கிறீங்க? ஐயா எங்க அணியின் சார்பில் பேசினாரு. அவர் டிஎஸ்பியா இருக்காரு.
வெளியில தான் பெண்களுக்கு அதிக பிரச்சனைங்கிறதுனால தான் எதிரணியினுடைய தலைவராக இருக்க எனக்கு வணக்கம் சொல்லாம எங்க அணியில பேசின டிஎஸ்பி ஐயாவுக்கு வணக்கம் சொல்ற காரணம் என்ன? லலிதாமா சொன்னாங்க வணக்கம். ஏன் பெண்களுக்கு வெளியில தான் துன்பம், வெளியில துன்பம் வந்தால் யார்கிட்ட போய் தீர்க்க முடியும்? காவல்துறைக்கு தான் தீர்க்க முடியும். அவங்களுக்கே உளமாறு தெரியுது வெளியில தான் துன்பம் தெரியுதா டிஎஸ்பி ஐயாவுக்கு வணக்கம் சொல்றாங்க என்பதிலிருந்தே வெளியில தான் துன்பம் அதிகம் இவங்க சொன்னாங்க, நாங்க சொல்லலை. நாங்க இனிமேல் தான் சொல்ல போறோம் வெளியில் துன்பம். இது வரலாம் எதிரணியில் இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க, 3 பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க வெளியில பெண்களுக்கு துன்பம்னு சொல்லிட்டு. இதை வைத்தே நீங்கள் தீர்ப்பு வழங்கி விடலாம் என்றால் சில கருத்துக்கள் சொல்றேன். வெளியில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமையிலேயே எவ்வித கொடுமையாக தான் தீர்க்கிறது காவல்துறை தான், சட்டமோ நீதியமோ தான் அந்த பெண்களுக்கு ஒரு சரியான நீதியை வாங்கி தருது. அந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து என்ன சொல்றாரு, வெளியில தான் பெண்களுக்கு கொடுமைன்னு சொல்லி பேசியிருக்கார் சொன்னா இதுல இருந்தே நீங்க தெரிந்து கொள்ளலாம் இந்த நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பு வெளியில் என்பதாகத்தான் இருக்கும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். நல்ல அனுபவசாலி, நாள்தோறும் பல வழக்குகளை பார்க்குறாரு, பல பெண்களுடைய துன்பங்களை பார்க்குறாரு, வந்து சொல்றாங்க என்ன எல்லாம் அங்கதான் தீர்க்கப்படுது. எனவே அது வந்து நாம இதுவே ஒன்னே போதும். அதே மாதிரி ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அது என்னன்னா, பெண்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய கொடுமை எதுன்னு சொன்னா பாலியல் வன்கொடுமை. அதுதான் அதிகபட்ச கொடுமை. அதுக்கு முன்பாக வேலை செய்யறதுல துன்பம் கொடுக்கறது, மிரட்டுறது, கூலி குறைவா கொடுக்கறது, தாழ்வா நடத்துறது, இதெல்லாம் நிறைய பெண்களுக்கு இருக்குது. வெளியில வீட்டிலேயே அந்த மாதிரி நிறைய துன்பங்கள் இருக்குது. ஆனா வீட்டில் பெண்களுக்கு தொல்லை கொடுப்பது கணவன் தான். அந்த பாலியல் ரீதியான தொல்லை என்பது அது கணவன் மனைவிக்குள்ளான ஒரு தாம்பத்தியம். அது அவர்களுக்குள்ளாக விட்டு கொடுத்து போதலும் அல்லது ஏற்றுக்கொள்வதுமான ஒரு செயல்பாடு. அதற்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா ஒரு பெண்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவையில அதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. ஆனால் அதே துன்பம் வெளியில் நடந்தது என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அதிகபட்ச துன்பம் என்பது பாலியல் வன்கொடுமை. அது வீட்டில் நடப்பது கிடையாது. அம்மா சொன்னாங்க, தாய் மாமன் எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப பிழை. அதெல்லாம் எங்கேயோ ஒன்று நடக்கும், எங்கேயோ ஒன்று நடக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது வெளியில தான் நடக்குது. எனவே இதுதான் பெண்களுக்கு உண்டான உச்சபட்ச கொடுமை. எதுன்னு சொன்னா பாலியல் வன்கொடுமை. அது வீட்டுக்குள் நடப்பது கிடையாது, வெளியில் நடந்தால்தான் அது பாலியல் வன்கொடுமை. வீட்டுக்குள் நடந்தால் அதுக்கு பெயர் தாம்பத்தியம். எனவே தாம்பத்தியத்திலே ஒரு நேரத்தில் கணவன் வற்புறுத்தலாம், அதை மனைவி ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். அது அவர்கள் இருவருக்கு இடையிலான ஒரு பிரச்சனையை தவிர அது சமூக பிரச்சனை அல்ல. ஆனால் ஒரு பெண் வெளியில் வருகிற போது அவளுக்கு கல்லூரி மாணவியோ, நீங்க ஒரு படம் ஒன்று வந்தது சில நேரங்களில் சில மனிதர்கள், அதனுடைய முதல் கதை கங்கை எங்கே போகிறார், ஜெயகாந்தனுடைய கதை. அது பெண்ணில் படக்கூடிய பெண்ணுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த பாலியல் துன்பம் தான் சில நேரங்கள் சில மனிதர்கள் என்ற ஒரு பெரும் நாவல் எழுதுவதற்கு காரணமாக ஜெயகாந்தனுக்கு அமைந்தது. அந்த துன்பம் தீர்க்கப்பட முடியாத ஒரு துன்பம். அதுதான் உலகத்திலேயே பெண்களுக்கு எதிரான பெரிய கொடுமை. எது கேட்டால் பால். அது வெளியில் தான் நடக்குது, அது வீட்டில் நடக்கிறது கிடையாது என்பதை கூறி இது ஒன்றே போதும். பெண்களுக்கு அதிகம் கொடுமை, அதிகம் எதிர்ப்பு, அதிகம் வன்முறை, இப்படி எது வேண்டுமானாலும் சொல்லலாம். இது அதிகம் நடப்பது வெளியிலா வீட்டிலா என்று சொன்னால் வீட்டிலே இருப்பதை பேசி தீர்த்து கொள்ளலாம். வெளியில் நடப்பதை பேசி தீர்த்து கொள்ள முடியாது. அந்த பெண் தனியாக உட்கார்ந்து அழுது 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 காலமெல்லாம் அழுதான் தீர்த்து கொள்ள முடியும். என்னை பொறுத்தவரை அழுது தீர்த்து கொள்வதுதான் பெருங்கொடுமை, பேசி தீர்த்து கொள்வது பெருங்கொடுமை அல்ல என்று என்னுடைய கருத்தை சொல்கிறேன். எனக்கு எங்கள் அணிக்கே இந்த தீர்ப்பு வரும் என்று நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், எதிரணியினருக்கும், எங்கள் அணியினருக்கும், இந்த நிகழ்ச்சியை தமிழறி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய வானொலி நிலையத்தாருக்கும், சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும், அதை சார்ந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் திருமதி சசிகலா நயனை விஜயன், திரு நயனை விஜயன், திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் ஆகியோர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திலே ஒரு பெண்ணாக வந்து நின்று
எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள் திருமதி சித்ரா இளஞ்செழியன் அவர்கள். முனைவர் பட்டம் பெற்றவர், முனைப்பாக முதல்வராக பணியாற்றி கொண்டிருப்பவர். இந்த நேரத்திலே உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் ஒரு மருத்துவ சிகிச்சை அறுவை சிகிச்சையான நிலையிலும் நெடு நேரம் அமர்ந்திருக்க முடியாத நிலையிலும் என்னுடைய வற்புறுத்தலுக்கு இணங்க இங்கே நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கங்களை கூறி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்கள், நாங்கள் மேலும் மேலும் செழிப்பட உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருப்பவர்களாம். பெண்கள் வெளியில் தான் அதிக துன்பப்படுகிறார்கள் நினைத்தால் தயவு செய்து இந்த சேனல் இந்த காட்சியை லைக் செய்யுங்கள். வீட்டில் தான் அதிகப்படியாக துன்பப்படுகிறார்கள் நினைத்தால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக அற்புதமாக பெண்களுக்கு எதிர்ப்பு என்பது வெளியிலே என்ற தன்னுடைய வாதத்தை, அவர் ஏற்கனவே வாதத்திறமே அதிகம், ஆனாலும் தன்னுடைய அணிக்காக மிக சிறப்பாக வெளியிலே என்பதற்கான காரணங்களை எல்லாம், அதாவது முத்து சரம் போல தொடுத்து வெளியிலே என்ற அணிக்கு மாலையாக அணிவித்திருக்கிறார் நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவே கூறுகின்றது. நன்றி ஐயா. இறுதியாக என்னுடைய உரை, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற பாரதியின் வரிகள் நனவாகி வருவதை எண்ணி அனைத்து பெண்களுமே பெருமிதம் அடைய வேண்டும் முதலில். ஏனென்றால் அதாவது பெண்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கும் போது முதல்ல வீட்டுல அப்படின்னு நான் சொல்றேன். வீட்டில் அப்படிங்கும் போது அது சின்ன சின்ன எதிர்ப்புகள் தான். அது சாதாரணமா அந்த எதிர்ப்புகள்லாம் சரியாயிரும். நீ தினம் இந்த மாதிரி போகாத, செல்லு பார்க்காத, இது மாதிரி நீ சமைச்சிட்டு தான் போகணும், நீ உன்னுடைய பணத்தை நான் தான் எடுத்துப்பேன், ஏடிஎம் கார்டு, அதாவது பெண்கள் என்னதான் வேலைக்கு போனாலும் அவர்களுக்கென்று அவர்கள் சம்பாதிக்க கூடிய அந்த பணத்தை சுதந்திரமாக செலவழிக்கக்கூடிய உரிமை இன்றைக்கும் பெண்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் இன்றைக்கும் இந்த அனாதிக்க சமுதாயம் என்பது இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது. அன்றைக்கு அனாதிக்க சமுதாயம் என்பது வேறு வகையில் இருந்தது. பெண்ணை வெளியிலே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளரே வைத்து கல்வி கற்க விடாமல் தடுத்தார்கள். ஏனென்றால் பெண்ணிற்கு இயற்கையாகவே பன்முக திறமை இருக்கிறது என்பது அன்றைய ஆண்களுக்கெல்லாம் தெரியும். அவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகம். ஆகவே பெண்களை வெளியில விட்டோம்னா நம்மளை விட மிஞ்சிருவாங்க என்ற எண்ணத்துல கூட அவங்க கட்டுப்படுத்தி இருக்கலாம். இது என்னுடைய கருத்து. அப்படி ஆனாலும் சங்க காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சங்ககால பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே அவங்க நிறைய சங்க இலக்கிய பாடல்களை எல்லாமே எழுதியிருக்காங்க. அப்போ பெண்களுக்கு அறிவு திறமை அதிகம் இருந்தது. எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் மீறி செயல்படக்கூடிய ஒரு பன்முக திறமை பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ளர, குடும்பம் என்பது 4 சுவர்களுக்கு உள்ளர நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு அவங்களுடைய அந்த வீட்டு வாசல் கூட தெரியாது. அவங்க மாமியார் இப்படி சொல்லுவாங்க. ஒரு சில பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரிங்கிற மாதிரி போய் அடுத்த பக்கம் பேசுவாங்க. ஆனா தான் குடும்பத்துல இருக்கிற மருமகளையோ அடுத்தது மகளையோ என்னதான் தவறு செஞ்சாலும் பக்கத்து வீட்டுல போய் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ பெண்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது வீட்டுல குறைவுதான் வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன இதெல்லாம் சின்னது. நம்மள டிவி பார்க்க விடாதது, நம்மள சமைக்க சொல்றது, சில வேலைகள் எல்லாம் சுமத்துறது, நீதான் நல்லா சமைக்குவ, நீயே சமைச்சிரு அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி சில என்ன இன்னைக்கு டைம் ஆயிருச்சு, ஆபீஸ் முடியாது 5 மணின்னா நீ 8 மணிக்கு வர்ற, எங்க போன, இந்த மாதிரி சில கேள்வி கணைகளை தொடுக்கிறது. கொஞ்ச நேரம் தொலைபேசியில பேசிட்டு இருந்தா யாருகிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு மறைந்திருந்து அவங்க அந்த கேட்கறது, அதாவது ஒட்டு கேட்கறது அப்படிங்கிறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே வீட்டுல நடக்கக்கூடிய எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வீட்டை விடவும் வெளியில் எடுத்து பாருங்கள். அதாவது வெளியில அப்படிங்கும் போது நிறைய எதிர்ப்புகள் இருக்கு.
இப்ப வீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை சொல்லி முடிக்கிறேன். வீட்டுல அப்படிங்கும் போது சில என்னதான் பெண்கள் சம்பாதித்து வந்தாலும் ஆண்கள் அப்படிங்கிறவங்க இந்த குடி பழக்கத்திற்கு அடிமையாகிறதுனால அவர்கள் சம்பாதிக்கிற பணங்களை அத்தனையுமே அவர்கள் போதைக்காகவும் மற்ற அவர்களுடைய சுய செலவிற்காகவும் செலவழித்து விடுகிறார்கள். ஆனால் அது ஒரு மறைமுகமான எதிர்ப்பு அல்ல, அது வெளிப்படையாக அந்த கணவனுடைய ஒத்துழைப்பு இன்மை. ஆனால் அந்த ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, ஒரு சித்தாள் வேலைக்கு போனாலும் சரி, வீட்டு வேலைக்கு போனாலும் சரி, அந்த பணத்தை சேமித்து வைத்து தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்போ அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி அந்த பெண் உழைக்க காரணமா இருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுல எதிர்ப்புகள் குறைவு அப்படிங்கறதுக்கு இன்னும் ஒரு சில உதாரணங்கள் சொல்லலாம். அதாவது டாக்டர் முத்துலட்சுமி அம்மா பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அந்த காலத்துல அவங்களுக்கு படிப்பு உரிமை, கல்வி சுதந்திரம் மறுக்கப்பட்ட காலத்துல அவங்க பெற்றோர் வீட்டுல இருக்கிறவங்க சம்மதம் கொடுத்ததுனாலதான் அந்த மன்னர் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில அவங்க படிக்கிறதுக்கு அந்த கல்லூரியில ஒரு திரைச்சீலை அமைத்து அவர்கள் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க கல்லூரியினுடைய துவக்க மணி அடிக்கும். அவர்கள் அந்த கல்லூரியை விட்டு வெளியே போகும்போதுதான் முடிவு மணி அடிக்கும். அடுத்தது எந்த ஆடவரும் அவர்களை பார்த்து விடக் கூடாது என்று நடுவில் திரைச்சீலை மறைத்து வைத்திருந்தார்கள். அப்போ யாரு நமக்கு அந்த உதவி செய்ததுன்னா வீட்டுல செஞ்சாங்க. அப்போ வெளியிலயும் மன்னர் மூலமா அந்த கல்லூரியில இருக்கிறவங்களும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்ப நம்ம இத குறிப்பிட்டு இங்கதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வெளியில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பெண்கள் இன்றைக்கும் சுதந்திரமாக செல்ல முடியவில்லை. அதாவது அலுவலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், நிறைய தொந்தரவுகளுக்கு ஆளாகின்றாள். அதாவது வெளியே சொல்ல முடியாத தொந்தரவுகள், அதாவது கணவன்ட்டையும் சொல்ல முடியாது, இத தோழிகள்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது, அடுத்தது வீட்லயும் சொல்ல முடியாது. அப்போ தன்னுடைய மனதுக்குள்ளாரவே வைத்து 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 அவர்கள் மன அழுத்த நோய்க்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் வெளியில் அந்த அளவு தொல்லைகள் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆணாதிக்க சமுதாயத்தில் நிறைய இருக்கிறது. இதுல ஒரு சின்ன ஒரு உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு சாப்ட்வேர் கம்பெனில எனக்கு தெரிந்த ஒரு உண்மை கதை. அந்த பொண்ணு அந்த இதுல ஒரு எம்ஏ படிக்கும்போது கோல்டு மெடல் அண்ணா யூனிவர்சிட்டியில அப்படி முடிச்சு அவங்களுக்கு ஒரு நிறுவனத்துல, மென்பொருள் நிறுவனத்துல வேலை கிடைக்குது. அப்ப வேலை கிடைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கான ஒரு திட்டம், ஒரு ப்ராஜெக்ட கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட ராத்திரி பகலாக இந்த பெண் தானே செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சு அதை கொண்டு போய் அவருக்கு மேல இருக்கிற அந்த டீம் லீடர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும் பொழுது வாங்கி கொள்கிறார். ரொம்ப நீங்க தாமா, உங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி, நீங்க கோல்டு மெடலிஸ்ட், அதனால உங்களுக்கு அறிவுகள்ல அதிகம், ஆனால் இப்பதான் நீங்க படிச்சுட்டு வந்தீங்க, ஆனாலும் உங்களுக்கு இத்தகைய அறிவு மிகவும் இருக்குன்னு ரொம்ப என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த அளவு பாராட்டிடுச்சு. இறுதி நாள் அந்த ப்ராஜெக்ட கொண்டு போய் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல சமர்ப்பிக்கக்கூடிய நாள் வருது. அப்படி வரும் பொழுது அந்த ப்ராஜெக்ட், அந்த ஃபைல அந்த பொண்ணு பார்க்கும் பொழுது தயாரித்தவர் என்ற இடத்தில் இந்த பெண்ணோட பேர் இல்லை. யாரிடம் கொடுத்தார்களோ அவர்களுடைய பெயர் தான் அங்கு இருக்கிறது, இந்த பெண்ணோட பெயர் இல்லை. பார்த்த உடனேயே அந்த பெண் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். விழுந்தவர் தான் 3 வருடங்கள் சுய நினைவு இன்றி, இது உண்மை கதை, உண்மையான நிகழ்வு. 3 வருடங்கள் சுய நினைவு இன்றி மனநல மருத்துவரைக்கு அடுத்து அங்கிருந்து அவங்களுடைய மென்பொருள் நிறுவனத்திலிருந்து அவங்களுடைய தாய் தகப்பனாருக்கு செய்தி வருகிறது, இவர்கள் அடித்து கொண்டு ஓடுகிறார்கள் தன் பெண்ணுக்கு என்ன ஆயிற்றோ என்று. அப்பொழுது அங்கு சென்று அழைத்து மனநல மருத்துவரை காட்டி அவர் கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை சாப்பிட்டு அந்த பெண்ணை நான் போய் சென்று பார்க்கும் பொழுது விழிகள் 2 மேல் நோக்கியே இருந்தது. என்னை யாரென்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்குகிறது இன்றைய ஆணாதிக்க சமுதாயம். அப்போ இது எங்க இருக்குது? எதிர்ப்பு அங்கதானே, வெளியில தானே இருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சு? யாரால வந்துச்சு? வீட்டுல அந்த பொண்ணுக்கு எதிர்ப்பு அப்படி ஒண்ணு இல்லையே. இந்த அளவு மனநிலம் பாதிக்க அளவுக்கு நடக்கக்கூடிய எதிர்ப்பு எதுவுமே இல்லையே. இப்ப இந்த ஒரு நிகழ்வு கூட எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது.
அந்த மாதிரி நிறைய எதிர்ப்புகள் நம்ம பார்த்திருப்போம். 2 வயசு குழந்தை வெளியில விளையாண்டுட்டு இருக்க குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிட்டு ஒரு காம கொடூரன் என்ன செய்து கொலை செய்து போட்டான்னு நம்ம பாக்குறோம். இப்படி நிறைய டெல்லியில என்ன நடந்துச்சுன்னு பாக்குறோம். பேருந்துக்காக காத்திருந்த பொண்ண கார்ல கடத்திட்டு போய் என்ன பண்ணினாங்க, என்ன செஞ்சாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப எங்க இருக்குது நமக்கு பாதுகாப்பு? பெண்களுக்கு சமூகத்துல பாதுகாப்பு இல்லையே. ஒரு பெண்ணால நம்ம இன்றைக்கும் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, சுதந்திரம் கிடைச்சிருச்சு. என்னைக்கு ஒரு பெண்ணு வந்து இரவுல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போறாங்களோ அன்னைக்குதான் முழு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. இன்றைக்கு நம்ம 8 மணிக்கு மேல நம்மளால போக முடியுதா? காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு கோலம் போடுங்க, நம்ம கழுத்துல இருக்கக்கூடிய செயின், தாலி செயின் இருக்குதா? இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். அப்போ வீட்டுல இருக்கக்கூடிய துன்பங்கள் மிக பெரிதா, வெளியில இருக்கக்கூடிய துன்பங்கள் மிக பெரிதா என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு எல்லா வகையிலுமே நமக்கு, அதாவது பேருந்துகளும் சரி, ஒரு ஆட்டோலன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஏறிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் நகை போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ன பண்றாரு, திசை திருப்பி எங்கேயோ கொண்டு போய் விட்டுறாரு. இது மாதிரி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நிறைய உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரமின்மை காரணமாக நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். அப்போ பெண்களுக்கு அதிகமான ஒரு எதிர்ப்பு என்பது வீட்டை விடவும் வெளியிலே என்று கூறி என்னுடைய நடுவர் தீர்ப்பை முடிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வை நமக்கு ஒருங்கிணைத்து கொடுக்கக்கூடிய நைனை விஜயன் சகோதரர் அவர்களுக்கும் திருமதி நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பட்டிமன்றம் சார்பாக நன்றிகளை கூறுவது சித்ரா இளஞ்செழியன், திருச்சி, தமிழ்நாடு. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.